ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் வெல்லம் சாப்பிட்டு சுடுதண்ணீர் குடிக்கிறனால என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதில் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். 6 விதமான நன்மைகள் இருக்குது. அது என்னங்கிறதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா வெல்லம் சாப்பிட்டு நம்ம சுடுதண்ணீர் நம்ம குடிக்கிறனால உடம்புல என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அதை நீங்கள் சாப்பிட்டு வரப்போ உங்கள் உடம்புல என்னென்ன விதமான நன்மைகள் ஏற்படும், உங்கள் உடம்புல இந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வெல்லத்தை பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் அதாவது சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நமக்கு தெரியும். செரிமான மண்டலத்திற்கு வழிவகுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா, நம்ம வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்றதுனால உடம்புல நிறைய விதமான சிறப்பு பலன்கள் கிடைக்குது. காலையில் எழுந்ததும் பற்களை நல்லா துளைக்கிட்டு வெல்லம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சமாவது வெல்லம் எடுத்து சாப்பிட்டுட்டு சுடுதண்ணீர் ஒரு சின்ன கிளாஸில் சுடுதண்ணி நம்ம குடிச்சிட்டு வரனால உடல் நிலவு மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இந்த இது நம்ம பயன்படுத்திட்டு வரப்போ, அதாவது வெள்ளை சாப்பிட்டு சுடுதண்ணீர் குடிக்கிறனால நோய்கள் குணமடைவதோடு இதயத்தை நல்லா ஆரோக்கியமாக மேம்படுத்தி கொடுக்குறது, உடலில் நல்லா சிறப்பாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாக வைத்துக்கொள்ளணும்னு நினச்சா காலைல எழுந்தோடனே வெறும் வயிற்றில் 2 துண்டு வெல்லம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணீர் குடிக்கிறது எப்போவுமே நம்ம வழக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. யாராவது ஞாபகப்படுத்தணும், நம்மளே இதை வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நன்மை 1, அதாவது பார்த்திங்கன்னா பெனிஃபிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு சிறந்த ஒரு மாற்று பொருளாக இது இருக்குது. இதில் பொட்டாசியம், மக்னீசியம், வைட்டமின் B1, B6 மற்றும் வைட்டமின் C போன்ற அதிகப்படியான கலோரிகள் இதில் இருக்கிறனால நம்ம 1 கிராம் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை விட அதிகமாக நம்ம, அதாவது பார்த்திங்கன்னா சர்க்கரையை விட வெல்லம் நம்ம சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் கிடையாது, இதை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த காஃபி டீலாம் குடிக்கிறோம் இல்லையா, அதில் நம்ம இனிப்பில் சீனி சேர்ப்போம், இல்லை நாட்டு சக்கரை சேர்ப்போம். அதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் சேர்த்து சாப்பிட்றப்ப சுவையும் வேற மணிக்கு இருக்கும். நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை நல்லா முக்கியமாக குறைச்சி கொடுக்கறதுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காண்டி நம்ம என்னென்னமோ செஞ்சிட்ருப்போம். ஆனால் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ காலையில் இருந்துச்சோன்னே இந்த சுடுதண்ணியும் வெல்லத்தையும் நம்ம சாப்பிட்டு வரப்போ கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பிரச்சனைக்கும் வாய்வு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் ப்ராப்ளங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 துண்டு வெல்லத்தை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணியை இதை இரவில் நம்ம குடிச்சிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். இது உடலில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலங்களை மேம்படுத்தி தினமும் காலையில் தவறாமல் மலம் வெளியேறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நைட்டு தூங்கும் போதில் குடிக்கலைனாலும் காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மலம் வெளியேறது, அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்குறது, வாயு தொல்லை ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நன்மை 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் பார்த்திங்கன்னா மன இறுக்கத்தை எதிர்க்கும் பொருளாக செயல்படுகிறது. நம்ம பார்த்திங்கன்னா வெல்லத்தை நல்லா சாப்பிட்டுட்டு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுனால ஹார்மோன்கள் நம்மளுக்கு ஹார்மோன்கள் மேம்படுத்தப்பட்டு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வெல்லமும் சாப்பிட்டு சுடுதண்ணியும் குடிக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லத்தில் இனிப்பு குறைவாகவும் மற்றும் சர்க்கரை குறைவு என்பதால் சர்க்கரையை, அதாவது பார்த்திங்கன்னா பெனிஃபிட் 4ல் வெல்லத்தில் இனிப்பு குறைவாக இருக்கும், சர்க்கரையோட அளவு குறைவு என்பதால் சர்க்கரைக்கு சிறந்த மாற்று பொருளாக பார்த்திங்கன்னா வெல்லத்தை நம்ம சொல்லலாம். இதை சாப்பிட்றதுனால பற்கள் மற்றும் ஈறுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும்,
அதில் வெல்லத்துடன் சிறிது ஏலக்காய் சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை குறைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாய் துர்நாற்றத்தை நீக்கி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் 5 என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் வந்து பருக்கள் மற்றும் சரும நிற மாற்றம் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுறப்ப நம்ம அந்த காலைல எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டு வந்து அந்த சுடுதண்ணி குடிக்கிறனால இப்போ நம்ம சில நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். நீண்ட காலமாக சருமத்தில் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது என்னடா இது கொஞ்ச நாள்லேயே இது நீங்கிடுச்சே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் சருமத்தில் அந்த ப்ராப்ளங்களை வந்து நீக்கி கொடுக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கல் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரப்போ அந்த சிறுநீர் கல்லை வந்து கரைக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 விதமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் பற்கள், அதுக்கப்புறம் சிறுநீர் கல்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதனால் தவறாமல் காலைல எந்திரிச்சோடனே வெல்லம் 2 பீஸ் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணீர் 1 கிளாஸ் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்புல வந்து எந்த விதமான ப்ராப்ளங்களும் ஏற்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.